குருவே சரணம். திருவண்ணாமலை கிரிவல பாதைக்கு லட்சக்கணக்கான மக்கள் போகும் காரணம் என்ன? அப்ப அங்க தெய்வ சக்தி, சித்தர்களுடைய சக்தி, அங்கே தேவமார்கள் எல்லாம் சுத்தி வருவதாகவும் சித்தர்கள் எல்லாம் அங்கே வாசம் செய்வதாக மக்கள் வெள்ளம் அதிகமாக செல்கிறார்கள். ஆனால் செல்லுகின்ற மக்கள் மனதோடு இறைவனை வழிபாடு செய்தால் வழித்தடங்கள் எல்லாம் நேர்மையாக இருக்கும். ஆனால் அங்கே என்ன நடக்குது? அசுத்தம் நடக்குது. இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு அழிவுக்கார காரணம் யாரு? திருவண்ணாமலைக்கு அழிவு வர காரணம் யாரு? மக்கள் தான். தூய்மை இல்லை. சாப்பிட்றத தட்டு அப்படியே தூக்கி எறிகிறது. அங்க எது மலம் ஜலம் அத்தனை ரோடு ஓரமே கழிக்கிறது. இப்படிலாம் செய்வதின் காரணமாக அங்க என்ன ஆகுது? சித்தர்களுடைய சக்தி, பரம்பொருள், தெய்வத்துடைய அணுசக்தி அத்தனையும் திருவண்ணாமலையை விட்டு வெளியே போகுது. மக்கள் வெள்ளம் அதிகமாக கூட 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 தெய்வத்துடைய தன்மை குறைந்து கொண்டே போகுது. ஊர் பேரு வேணுமானால் உச்சத்துக்கு போகலாம். ஆனால் சித்தர்களுக்கு அது தேவையில்லாத ஒன்று. தூய்மை மட்டுமே மிகப்பெரிய ஆன்மீகம். எது? தூய்மை மட்டுமே மிகப்பெரிய ஆன்மீகம். அதனால தான் ஆதிலெல்லாம் சித்தர்கள் மலைகளிலும் மலை உச்சிகளிலும் மலை குகை குழி எடுத்து உள்ளே போகிறது. மனிதனுடைய வாடமே எனக்கு வேணாம், மனிதர்களே அங்கங்கே இருந்து என்னை வழிபாடு செய்யுங்க, நான் எங்கேயோ போய் உங்களை காக்கிறதுக்காக தியான நிலையில் இருக்கிறன்னு தான் சித்தர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு திருவண்ணாமலை அழிவு பெறுவதற்கான காரணம் மக்களாகிய நாம தான். ஏன்னா அசுத்தம் செய்யறோம். மலையை சுற்றி எங்கே பார்த்தாலும் காலை வைக்க முடியல, காலை வைக்கவே முடியல. அப்பேற்பட்ட அசுத்தங்கள். சுற்றி வியாபாரம் செய்யக்கூடிய கடைக்காரர்கள் அத்தனையும் தூய்மையாக சுத்தபத்தமாக உள்ளார்களா என இல்லை. அவங்க வியாபாரத்தின் நோக்கம் என்ன? வியாபாரத்தின் நோக்கம் மட்டுமே அவங்களுக்கு இருக்கு. புனிதம் அல்ல. புனிதம் இல்லாதது ஆன்மீகம் அல்ல. அப்ப அந்த இடத்துல சுத்துகின்ற மக்களும் நேர்மையாக இல்லை. அதனால தானே உங்களுக்கு சுத்துறதுக்குள்ளே 1008 தடவை அங்கங்க உங்களுக்கு என்ன வருது? மலம் ஜலம் பசி எல்லாம் எடுக்குது இல்ல? போறீங்க, ஒரு இடத்துல உட்காடுறீங்க, நிம்மதியாக கொஞ்சமாக சாப்பிட்றீங்க. அதிகமாக எதுக்கு சாப்பாடு எடுத்துக்கணும்? தட்டு நிறைய சாப்பாட்டை வாங்கி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? அன்னமிடும் கடவுள் அண்ணாமலையார் தானே. அந்த அண்ணாமலையார் சுத்தம் வர்றது ஒரு ராத்திரிக்கு கொஞ்சமாக சாப்பிட்டு இப்படியே மிதமாக சுற்றி வர்றது அத்தனையும் அசுத்தம் 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 செய்து இன்னைக்கு திருவண்ணாமலை அழிய காரணமாகி கொண்டிருக்கிறோம். மக்களே, உங்களை கையெடுத்து வணங்கி கேட்கின்றேன். திருவண்ணாமலையை தூய்மையாகி பார்த்து கொள்ளுங்கள். அக்னிமலை அது. அத்தனையும் எரித்து சரியா சாம்பலாய் கரைந்து வெளியே தள்ளிவிடும். திருவண்ணாமலை அழிய பெற்றால் நம்மளுடைய வாழ்வும் அழியப்படும். சரியா? இயற்கை மட்டுமே இறைவன் என்பதை தினந்தோறும் உங்களுக்குள் வாங்கி கொள்ளுங்கள். சரியா? அதனால முடிஞ்ச வரைக்கும் மக்கள் எல்லாம் விளையாட்டுத்தனம் இல்லாமல், வேடிக்கைத்தனம் இல்லாமல், உண்மையிலே கிரிவலம் சுத்த போகணும்னு எண்ணங்கிறவங்க தூய்மையாக போயிட்டு வாங்க. அங்கே சுற்றி தான் உங்களுக்கு நல்லது நடக்கணும் இல்லை. இங்கே உட்கார்ந்த இடத்துல இறைவனை நீங்கள் வேண்டனாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். எப்படி? சரியா? குருவே சரணம். அந்த இடத்த நம்ம தான் காப்பாற்றணும். அப்போ தான் சித்தர்கள் அங்கே இருப்பார்கள். குருவே சரணம்.